ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா OnePlus 13 லோ லைட் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதோட ஐரன் மாடல் ரேட்டு 90,000 90,000 கேமரா ஒர்த்தாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணல. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம மறக்காம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே ஓப்பன் பண்ணோடனே ஃபோன் தான் இருக்குது. இந்த வட்டம் அந்த ப்ளூ கலரில் கொஞ்சம் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கேமரா ரிங்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளேயே 100 வாட்ஸ் சூப்பர் ஊக் சார்ஜர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் கேஸுமே இருக்குது. அதுவும் ஃபோனோட பேக் கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்குது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை அனி மொபைல்ஸ், மதுரை மீனாட்சி பஜாரில் இருக்காங்க. கடை நம்பர் 273 274 எல்லா இடத்துக்கும் கீழே தரேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ஃபோனை எடுத்து அந்த கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் பண்ணோடனே ஆப்பில் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணலாம். அதுக்குன்னு அடிச்சாங்க காப்பி மாதிரியாடா பண்ணுவீங்க? அப்படியே டிட்டோவாக இருக்குது பாருங்கள். iOS 18 அப்டேட்டில் வந்தது மாதிரியே. இது வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Elite ப்ராசரில் ரன் ஆகுது. 16 GB RAM 512 GB இதான் ஐரன் மாடலு. இல்லையே 1 TB வேறு இருக்குது. ஸோ அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 90,000 90,000 இந்த கேமரா கண்டிப்பாக சாம்சங் ஐஃபோனுக்கு போட்டி போகிற அளவுக்கு நாச்சு இருக்கணும்ல. பின்னாடி 3 கேமரா, பிரைமரி 50 மெகாபிக்சல் வித் OS இருக்குது. அல்ட்ரா வைடு 50 மெகாபிக்சல், இன்னொரு 50 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் லென்ஸோட. அதில் 3x ஆப்டிக்கல் ஜூம் போகும், 120x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகும். செல்ஃபிக்கு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் 8K 30 fps வீடியோ எடுக்க முடியும். 4K 60 fps வீடியோவை நம்மளால் 3 லென்ஸ்லையுமே எடுத்துக்க முடியும். செல்ஃபிலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் 4K 60 fps அந்த 32 மெகாபிக்சல் கேமரா வச்சு வீடியோன்றது எடுக்க முடியும். வீடியோவில் 16x வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூம்ன்றது போகுது. ஆக்சுவலாக 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகும். அந்த 16xன்றது டிஜிட்டல் ஜூம் தான் வீடியோவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஃபோட்டோலையுமே பார்த்தீங்கன்னா 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம் தான். நான் ஒன்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். எடுக்கும் போது அந்த ப்ரிவ்யூ காட்டும்ல, அது ஏதோ கொசமுசான்னு காட்டுது. இத்தனைக்கும் நைட் நேரத்தில். அது எடுத்ததுக்கப்புறம் கேலரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆப்டிமைஸ் ஆகிட்டு சூப்பராக அந்த ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஆப்டிமைசேஷன் உண்மையிலேயே ஃபோட்டோவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. வீடியோவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்களான்றதை நீங்கள் வீடியோ சாம்பிள்ஸ் பாருங்கள், அப்போயே ஒன்று தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அந்த அந்த ராயல் என்ஃபீல்டு அப்படியே கலரை பாப்பப் பண்ணி அந்த கொசமுசான்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாலிஷ் பண்ணி கொடுத்துருது. அந்த விதத்தில் இந்த ஃபோட்டோ ப்ராசஸ், இமேஜ் ப்ராசஸிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் கேமராவில் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ப்ரோ மோட் நம்மளால் இந்த சட்டர் ஸ்பீடு, எக்ஸ்போர் லெவல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ 4K 60 fps ஒயிட் ஆங்கிள், 1x 2x 3x இது வந்து ஆப்டிக்கல் லென்ஸு, இது 6x. பரவாயில்ல, தெளிவாக இருக்குது. அப்புறம் அப்படியே ஒயிட் ஆங்கிள் போகிறேன், எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கு. ஓகே, எனக்கு அந்த 1xும் ஆப்டிக்கல் லென்ஸும் நல்லா பிடிச்சிருக்கு. .6x 2x 3x ஆப்டிக் லென்ஸ், 1x 3x எனக்கு ரொம்ப மாசாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவில் 4Kல 60 fps வீடியோ எடுக்கிறேன். ஆனால் எக்ஸ்போசர் கண்ட்ரோல் ஆகாமல், இத்தனைக்கு நான் பின்னாடி டேப் பண்ணுறேன், அப்படியுமே எக்ஸ்போசர் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஜஸ்ட்டு அந்த நம்ம ஸ்லைடரை குறைச்சாதான் கண்ட்ரோல் ஆகுது. டேப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரில, ஃபியூச்சரில் ஃபிக்ஸ் பண்ணா இருக்கும். இன்னொன்று வாய்ஸ் ஐசோலேஷன் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறேன், அடுத்து ஆன் பண்ணி எடுக்கிறேன். என்ன நீங்களே பாருங்கள். சவுண்டு ஃபோக்கஸ்ன்னு வச்சுருக்காங்க இவங்க. சவுண்டு ஃபோக்கஸ் இப்போ எனேபிளில் இருக்குது. இப்போ என்னோட ஆடியோ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்றத பாருங்கள். நல்லா இருக்கா, போனதுக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இது 4K 60 fps ஃப்ரண்ட் கேமரா HDRல எடுக்குது. ஆனால் எக்ஸ்போசரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்தபடியாக ஃபோட்டோ சாம்பிள்ஸ். இது வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ, நார்மல் 1x 2x 3xல எடுக்கிற ஃபோட்டோ நல்ல டீட்டெயிலிங்காக இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா ஆப்டிக்கல் லென்ஸில் எடுக்கிறது, லாஸே இல்லாமல் ஃபோட்டோ எடுக்க முடியுது. இது வந்து 1xல எடுக்கிற ஃபோட்டோஸ், இது வந்து 2xல எடுக்கிற போர்ட்ரேட் ஃபோட்டோ, இது 3xல எடுக்கிற போர்ட்ரேட் ஃபோட்டோ. அதை அப்படியே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக பேக்ரவுண்ட் புக்காலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. உண்மையிலேயே
1x கம்பேர் பண்ணும்போது அந்த டெலிஃபோட்டோ லென்ஸில் 3x ஜூம் போய் எடுக்கிற ஃபோட்டோ சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 1xக்கும் 3xக்குமான கலர் டிஃப்ரென்ஸுமே இருக்குது. நீங்களே பாருங்கள், 1xல் எடுக்கிற ஃபோட்டோஸில் ஒரு மாதிரி கலர் இருக்கும், இந்த 3xல் எடுக்கிற ஃபோட்டோஸில் ஒரு மாதிரி கலர் வந்தால் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதை அவங்க அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா 3மே ஒரே மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது மாறி மாறி இருக்கிறது வந்து அந்த 90,000 ஒருத்தர்ல தான் நான் சொல்லுவேன். இது அவன் ஒரு 30,000 ஃபோனில் பண்ணானா ஏற்றுக்கலாம். 90,000 ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இந்த மாதிரி பண்ணுறது சங்கட்ட குஸ்கா தான். எனக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் அந்த பெரிஸ்கோபி லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த 3x ஆப்டிக்கல் ஜூமில் எடுக்கிற ஃபோட்டோஸ் உண்மையிலே நல்லாயிருக்கு. அந்த 50 மெகாபிக்சல் உண்மையிலே ஒர்த்தாக வேலை செய்யுது. மற்றபடி ஒயிட் ஆங்கிளில் எடுக்கிற ஃபோட்டோ அதுவும் 50 மெகாபிக்சல் தான், ஆனால் அந்த அளவுக்கு செல்ஃபிக்குமே 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் எடுக்கிற ஃபோட்டோஸும் நல்லா தான் இருக்குது. தினைக்கு நான் பியூட்டி மோட் ஃபில்ட்ரு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுக்கிறேன். ஸோ செல்ஃபி கேமரா நல்லா இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது, ஃபோட்டோ சாம்பிள் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் அனி மொபைல்ஸ். நம்ம மாதிரி மீனாட்சி பஜாரில் இருக்காங்க. 273 274. காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் கீழே தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். OnePlus 13 ஃபுல் ரிவ்யூ வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலில் கவர் பண்ணி போட்டுறேன்.